மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. ஆகஸ்ட் 14th நான் இப்போ ஃபிலிப்ஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்நேஷ்னல் கம்பெனி, ஹாலண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதில் இருக்கிறது ட்ராமா சினிமா பார்த்தா நினைக்கவே முடியாது. அங்கேருந்தே எனக்கு டிஸ்மிஸில் ஆர்டர் அமைச்சிருவானுங்க. ஸோ ஆகஸ்ட் 14th, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஈவ், மெட்ராஸில் லைட் அண்ட் ரேடியோ டீலர்ஸை கூப்பிட்டு வி யூஸ் டு என்டர்டெயின் தம் எவ்ரி இயர். அது ஒரு இதுவாக ட்ரெடிஷனாக வச்சுருந்தோம். ஸோ பிஃபோர் டின்னர் ஒரு சின்ன ஸ்கிட்டு இல்லை ஒரு 1 hour ப்ளே அந்த மாதிரி போட்டுருந்தோம். அதில் யூஸ் டு பார்ட்டிசிபேட், டைரக்ட் பண்ணுவேன், இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இன்வேரியபிளி சோ ஒய்ஜிபி ஸ்கிரிப்ட் தான். அது ஒரு தடவை பண்ணி முடித்த உடனே ஒரு ஜென்டில்மேன் வாக்ட் இன். எனக்கு அவர் நான் பார்த்தது கிடையாது. ஹி இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப். நான் ஒய்ஜிபியோட தம்பி சுந்தர், நீங்கள் வந்து அண்ணாவை பாருங்களேன் அப்படின்னார். நான் சொன்னேன் எதுக்கு சார் அப்படின்னேன். இல்லை, ஐ லைக் யுவர் ஆக்டிங். அப்போ தான் வந்து பட்டு வெளியே போயிருக்கார். காம்பினேஷன் was broken for some reason. அது தெரியாது எனக்கு. ஸோ நீங்கள் வாங்கோ அப்படின்னார். நான் சொன்னேன் ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங். இது வந்து தும்மா ஆஃபீஸில் சொல்கிறதுனால போட்டுருக்கேன், வேண்டாம் சார் விட்டுருங்க அண்ணன். நீங்கள் அண்ணாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பது இல்லையா அண்ணன். இட் ஸோ ஹேப்பன்ட் சோ வாஸ் மை கிளாஸ்மேட் இன் லா காலேஜ். அவன் என்ன பண்ணுவான், நான் வந்து லா காலேஜ் கிரிக்கெட் டீமில் இருந்தேன். அதனால் எங்களுக்கு வந்து 4:30 மணிக்கு விட்ருவார், நெட் ப்ராக்டிஸுக்கு போயிடணும். இவனும் கூடவே வந்துடுவான். ஸோ அப்போவே வந்து நல்ல கிரிட்டிக்கு, பின்னாடி நீ தப்பாக ஆடுற, கவுண்டரை தப்பு, இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவான். கிரிக்கெட் ஆடுவார், கிரிக்கெட் ஆடுவார், கிரிக்கெட் ஆடுவான். அவன் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஜைல் பர்சன். ஹி வாஸ் நாட் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். அதனால் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டான். பட் ஆடுவான், யூஸ் டு பிளே. பட் கரெக்டாக 5:30 மணிக்கு நான் வரேன்டா அப்படிமா. எங்கே போகிறாடான்னாக்க ஒய்ஜிபி பட்டுன்னு பேர் ட்ராமா போடுறாடா, பிரமாதமாக இருக்குது, நான் அங்கே போகிறேன் பார்த்தாகணும் அப்படிமா. நான் சொன்னேன், ஏன் ட்ராமாவில் என்ன இன்ட்ரெஸ்ட் உனக்கு திடீர்னு, அங்கே போய் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டேஜில் டேபிள் சேர்லாம் எடுத்து போட்டுருக்கேன்டா அப்படின்னா. ஏன்னா இது ஒரு குழப்பம் அப்படிங்க. இல்லை, பட்டு ரொம்ப நாளாக எழுதுறான் காமெடி, ஐ எம் வெரி அட்ராக்டட் டு தட். அதனால் வாயன் ஒரு நாளைக்கு நீ வந்து பாருன்னா, ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட், நான் போகவே இல்லை. பட் ஐ ஹேர்ட் அபவுட் ஒய்ஜிபி அண்ட் பட்டு ஃப்ரம் சோ. சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை கல்கியில் வந்து ஒண்டர்ஃபுல் ரிவ்யூ எழுதியிருந்தேன் அவருடைய ஆக்டிங் எல்லாம் பற்றி, அவள் அந்த ட்ரூப்பை பற்றி. வாட் டு வில் யூஸ் போய் தான் பார்ப்பேன். ஒரு லெட் சே ஹலோ டு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டர் பர்சன்ட்டு போனேன். ஒய்ஜிபி ஒன் திங் லக்ஷ்மண், ஹி வில் கவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் திஸ். இப்படி ஒரு சொல்லிடுவார். பிகாஸ் ஹி வில் கம் டு யுவர் லெவல். பெரிய ஆஃபீஸர் அந்த சபையோட வையா 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 போனோடனே, நீ ஏஆர் சீனிவாசனே உட்கார், எந்த ஊர் உனக்கு? எனக்கு ஆலங்காடுன்னு ஒரு சின்ன கிராமம். எங்கே இருக்குது அப்படின்னார். தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது சார்ண்ணே. அப்படியா, வெரி குட். ஆக்டிங்லாம் பண்ண மாட்டியா நீ அப்படின்னா. இல்லை சார், நான் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் இருக்கேன், ஒத்து வராது அப்படின்னா. தியாகேர்வாள் சமாதிக்கு போயிருக்கியா நீன்னு கேட்டார். போனது இல்லை சார். கன்னட சங்கீதம் பிடிக்குமா? பிடிக்கும். அப்படி இருந்து தியாகேர் போகல நீ, ஆச்சரியமாக இருக்குது. அண்டு கர்நாடிக் சங்கீதம் பிடிக்குங்கிற, நீ ஒரு காரியம் பண்ணு, நாளைக்கும் நாளைக்கும் நாங்கள் ஸ்பெஷல் பஸ்ஸில் திருவையாறு போகிறோம். அதாவது தஞ்சாவூரில் ட்ராமா எக்ஸிபிஷனில் கூடவா சாட்டர்டே நைட்டு முடிச்சுட்டு சண்டே மார்னிங் திருவையாறில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மெட்ராஸ் வந்துடுறோம். உனக்கு சாட்டர்டே சண்டே லீவ், வாயன் நம்ம பசங்கள்லாம் தெரிஞ்சுக்கோயேன்னார். ஐ ஹெசிடேட்டட். சரி, ஒரு ஜாலி ட்ரிப்பு, நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி வரேன் சார் அப்படின்ட்டேன். இங்கேருந்து ஒரு காலம்புரை 7:30 மணிக்கு ஸ்பெஷல் பஸ்ஸு அவர் அரேஞ்ச் பண்ணுவார். கிளம்பியது ஒரு 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நிறுத்தினோம். நீ வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னார். ஹோட்டலில் போய் உட்காந்தேன். என்ன சாப்பிட்ற? வெரி நைஸ் மீட்டிங் யூ. பாரு, எல்லா பசங்களும் தே லைக் யூ. என்னத்துக்கு பிடிக்க போடுறாருன்னு தெரியல எனக்கு. நீ ஒரு சின்ன காரியம் பண்ணுறியா, ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வரல, ராத்திரி எக்ஸிபிஷனில் ஆக்ட் பண்ணி விடுறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் ஆக்டே பண்ண மாட்டேங்க. இதில் முக்கியமான ரோல். அதாவது நீங்கள் அறிவாளி தான் அந்த படம். அதாவது அந்த பிளே வந்து ஓ வாட் ஏ கேர்ள்னு ஷேக்ஸ்பியர் பிளே, டேமிங் ஆஃப் த ஷூ. அதில் ஹீரோயின் வந்து வித்யா, யார்? ஜெயலலிதாவுடைய சித்தி. அவங்களுக்கு அப்பா ரோல் தான். அப்போ டீனேஜர்னா அவங்களுக்கு அப்பா ரோல் காமெடி. அங்கே ராஜாமணின்னு ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தேன் பட்டுவோட. அவர் ஹி ஆல்சோ வெண்ட் அவுட். அது ஒன்றும் கஷ்டம் இல்லைடா, ஏதோ போயிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படியே சாரி இருக்கான் பக்கத்தில், படிக்க சொல்கிறேன், கேட்டுனே வா, கிட்டிக்கார அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன் நீன்ட்டு 9 மணிக்கு ஏற்றிட்டார்.
ஸ்டேஜில் ஏற்றிட்டார். சிவாஜி கோவிந்தராஜன் கச்சேரி அதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் இழுத்து பாடிட்டு இருந்தார், கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு வடா ரெடி ஆகிடுன்னு பிஜி வந்துடுது. கர்டன் போகிற வரைக்கும் ஐ வாஸ் ஷேக்கிங். பிகாஸ் நேச்சுரல் சும்மா ஆஃபீஸில் ஸ்கிட்டு பண்ணவங்க கூட பெரிய ஜனங்களுக்கு, அதுவும் சீர்காழி எக்ஸிபிஷன் ஒன்று கூட்டாங்க தஞ்சாவூரில். சரி பூந்து ஏதோ நமக்கு தெரிஞ்சது பண்ண என்ன பண்ணுறது உட்காந்துட்டு அது ஒரு 4-5 இடத்துல கையை வர தட்டினானுங்க. ஓஹோ கொஞ்சம் ஒத்துக்கிறாங்க போன்றோட ஒய்ஜிபிக்கு ரொம்ப திருப்தியாக பெரிய திருப்தி. அது வந்து வி கோபாலகிருஷ்ணன் வந்து ஸ்பெஷலாக ஆக்ட் பண்ணுறான் அன்றைக்கி ஹீரோ ரோல், அதாவது பட்டு ரோல். நான் இந்த ரோல் பண்ணுறேன். கடைசியில் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். வி கோபாலகிருஷ்ணன் வாஸ் ரீஅஷூரன்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் வாஸ் அ ரெவலேஷன் அப்படின்னார். சொல்லிவிட்டு இது மாதிரி இன்னுமே நீ தப்பிச்சிக்க முடியாது அப்படின்னார். சார் இந்த விளையாட்டை வேண்டாம், அவர் முடிவு பண்ணிட்டார். அது ஆகிடுத்து, நீங்கள் பண்ணியாச்சு விட்டுருங்க அதோட போயிட்டேன். முடியாதுன்னு கன்ஃபார்ம்டாக சொன்னேன். அதுக்கப்புறம் இதுக்கு போனோம், தியாகர் வேர்ல்டு சமாதியில் போய் தரிசனம் பண்ணோம், வந்துட்டோம். இவர் அண்டர் செக்ரட்டரின்னு ஒரு பிள்ளை போட போகிறார். அதான் நெக்ஸ்ட்டு 15-20 days. நீ ஒரு காரியம் பண்ண, சாயந்தரம் ரிஹர்சல் என்ன பண்ண போகிற ஆற்றுல போய் வா, டெய்லி உட்காந்து பசங்கள்லாம் இருக்காங்க, ஜாலியாக உட்காந்து ரிஹர்சல் பார்த்துட்டு போயேன் அப்படின்னார். ஆஃபீஸ்லேருந்து அப்படியே போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. அப்போது இட்ஸ் ஸோ ஹேப்பன் ஜெயலலிதா வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் தட் பிளே. அவங்களுடைய டெபு தான். அதுவும் அவளையும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்தார். மாட்டவே மாட்டேன்னாங்க, எனக்கு தெரியும். சந்தியா ரெகுலராக, அதாவது ஒய்ஜிபி சந்தியா பேரு ரைட். இவருக்கு வந்து ஜெமினி மகாலிங்கம் போட்டிருந்தார். யாருக்கு? வித்யாவுக்கு. இன்னொரு ரோல் வாஸ் ஷோ வந்து சோருக்கு பேர் தேடிட்டு இருந்தார், கிடைக்கல. ஒரு நாள் அந்த கூப்பிட்டு, அம்மோ ஒரு நல்ல சேல்ஸ் கேர்ள் ரோலுமா, 4 சீன் தான் வரும், கிளாமரஸ் பண்ணேன் அப்படின்னு. முடியாது பாச்சான்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ஐ நாட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ஜெக்ஷன்லேயே தோப்பார். இந்த மாதிரி இந்த மாதிரி அம்மா இங்கே ரிஹர்சலுக்கு வந்துடுறா டெய்லி, வீட்டில் தனியாக உட்காந்துருக்கேன் ரைட். சித்தியும் இங்கே இருக்கா, அங்கே என்ன பண்ண போகிற? வரேன் நீ. அவர் ஷி யூஸ் டு கம் ஃபார் ரிஹர்சல்ஸ். வரது வரையாது, சும்மா பாடம் படிக்க வேண்டியதானே, ஷோ தானே, நம்ம பையன் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டார். வழிக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணார், திடீர்னு என்கிட்ட வந்தார். டேய், ஜெமினி மகாந்தி தான் போட்டிருந்தேன், தேனிலவு அவுட்டோர் வந்து கணேஷை போகிறான், அவன் கூட போயாகணும், நீ தான் டெய்லி வந்து கேட்டுட்டேன்னு ரிஹர்சல் வந்துடும். அது தலைகேடு என்ன முடியல, ஷோ வேறு கப்பல்டு கூடவே இருந்ததுனால பண்டா கொஞ்சம் நாளைக்கு பிடிச்சிருந்தது. ஸ்டேஜ் போயிடுச்சு. இப்படி தான் ஆரம்பிச்சு. அப்போ ஜெயலலிதா எப்படி இருப்பாங்க ஆக்சுவலாக பிகினிங் ஸ்டேஜ்? வெரி ஃப்ரெண்ட்லி. அதாவது இதில் என்னன்னா, ரொம்ப பேர் என்ன இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். வெரி ஃப்ரெண்ட்லி இன் த சென்ஸ் ஷி வில் நாட் கம் அவுட் இன் த ஓப்பன். அவங்களுக்கு பிடிச்சி அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பார்த்துப்பாங்க. கரெக்ட். அங்கே தான் அவங்க பயமே அன்றைக்கி இருந்தது. ஒருத்தட்ட பேசலன்னா அவங்கள ஸ்டடி பண்ணி காஜ் பண்ணுற வரைக்கும் பேச மாட்டாங்க. ஹலோ ஹலோ எல்லாருக்கும் ஹலோ தான். அட்வான்டேஜ் எடுத்துக்கூடிய ஆளாக பார்த்துட்டு அவங்க எப்போவுமே நான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் சொல்லுவாங்க. இல்லைம்மா, என்ன கேட்டால் ஒரு வீட்டில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தவங்களுக்கு தன்னை பற்றி ஏதாவது குத்தலாக சொல்லிடுவாங்களோன்ற பயம்தான் அவங்களுக்கு. நான் ஷோ ஒய்ஜிபி வெரி டியர் டு ஹர். ஷி பிகேம் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ். ஷோ வந்து பர்டிகுலர்லி ஃப்ரெண்டு. ஜோ கிருஷ்ணா 2 பேர் பேர். அவன் கக்கோ ட்ரை பண்ணுவான். ஷி யூஸ் டு மேனேஜ் குவைட் வெல். நல்லா பண்ணினாங்க. ஸோ ஒன்ஸ் ஷி காட் இன் டு த ரோல், அதுக்கப்புறம் டெடிகேஷன் அட் இட்ஸ் பெஸ்ட். அவர் ரொம்ப டிசிப்ளின்டு. வீட்லேயே மேக்கப் போட்டுருவாங்க. கரெக்டாக 6:15 வந்து இறங்கிடுவாங்க. அவங்க அம்மா 2 பேரும் இறங்கினா ஹலோ 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 குட் ஈவினிங், அவ்வளோதான். நேராக ஒரு கார்னரில் போய் உட்காந்து புக்கு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் பேல் அடித்தோடனே புக்கை தூக்கி வச்சுட்டு ரெடி ஆகிடுவாங்க. வெரி ப்ரொஃபஷனல், வெரி டிசிப்ளின். ஐ யூஸ் டு அட்மயர் ஹர். ஏன்னா இந்த ஏஜ் அப்போ வந்து 16 or 17 நான் சொல்கிற வயசு, அதுக்கு சொல்கிறேன். இந்த வயசில் இப்படி அரட்டை அடிக்கணும்னு தோணும். எல்லோரும் பார்த்தோம், வாயே திறக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசி 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 அப்புறம் ஷி பிகேம் லிட்டில் மோர் ஓப்பன் டு எவ்ரிபடி. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பல பரிமாணங்கள். ஒரு மிகப்பெரிய நடிகையாக ஒரு காலகட்டத்தில் உருவானாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசியல் பிரமுகர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு பல முறை கிடச்சிது. இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேஜில் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, அவங்க சீஃப் மினிஸ்டர்லாம் அனுப்புறம் கிட்டே போகல நாங்கள். ஆனால் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனவொன்னு தான் கலைமாமணி அவார்டு எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது. அந்த ஃபஸ்ட் இயர் த இயர் ஷீ பிகேம் சீஃப் மினிஸ்டர். பட் ஷி எங்கே பார்த்தாலும் ஒரு கல்யாணங்களோ எங்கேயும் பெஸ்ட் பண்ணால் ஷி வில் ஸ்டாப் அண்ட் என்கொயர் ஹவ் ஆர் யூ கீப்பிங் ஃபிட். அது ஈவன் சிஎம் அனுப்புறம் கூட பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்து வி ஆர் கீப்பிங் அவே. ஐ மீன் ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் இன் எ பொசிஷன் டுடே. கரெக்ட். போய் நான் அரட்டை அடிக்கிறதுக்கு போய் பார்க்க முடியுமா? எல்லாம் முடியவே முடியாது. ஸோ அவங்க வந்து என்னென்னா பிளேயில் ஆக்ட் பண்ணும்போது அதான் சொல்லி ஷி வாஸ் நாட் ரியலி இன் தி தியேட்டர் ஆர் ரியலி இன் தி ஃபிலிம்ஸ் இனிஷியலி.
ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் முடியாதுன்னே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வெந்நீராடி முடிஞ்சு கூட சந்தியாட்ட லீவ் மீ, நான் இனிமேல் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன காலம் உண்டு. வெந்நீராடி முடிஞ்சு அதுக்கப்புறம் 1001 வந்த உடனே ஷி பிகேம் பார்ட் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அது எம்ஜிஆருடைய அந்த கரிஸ்மாலாம் சேர்ந்து அது வரைக்கும் என்ன என்கிட்ட சொல்கிறதெல்லாம் கலெக்டர் ஆக போகிறேன், பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆக போகிறேன், இல்லைனா ஐ வில் பில்ட் அ ஃபேக்ட்ரி ஆஃப் மை ஓன், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க. பிகாஸ் அவங்க தாட்ஸே வேறு மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். போஸ்ட் கார்டன் வேதா நிலையம் வந்து கிரகப்பிரவேசம் அப்போ தான் வாங்கியிருக்காங்க. மெயினாக சந்தியா தான் இன்வெஸ்ட் பண்ணது அது. அப்போ ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ இது கிடையாது. காலம்பரம் தான் ரிசப்ஷன். வரவாழில் பன்னீர் தெளிச்சு உள்ள அடிச்சுமே கல்யாணம் மாதிரி காலம்பரம் பண்ணி சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட வேண்டியது. அது வந்து யூஏஏ ஜாப். அது நிறுத்தி வச்சிட்டாங்களே எல்லோரும். நீங்கள் நெல்லுங்க இது பண்ணேன் இல்லை, ஈவினிங் ரிசப்ஷன் தான். நான் ஈவினிங் அட்டன் பண்ணேன். சிட்டிபாபு கச்சேரி. ஆமாம், ஈவினிங் சிட்டிபாபு வச்சாங்க. அது என்னென்னா சடன்லி கால் மீ, சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டாச்சு, என்ன கொஞ்சம் மாடிக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. ஷி ஷோட் மீ லைப்ரரி ரூம். ஐ வாஸ் அஸ்டானிஷ்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 700-750 புக்கு இருந்தது அப்போ. அப்போ இது என்னம்மா அதுன்னு இதில் 75% படிச்சுட்டேன், யாரும் பாக்கி படிக்கணும்னாங்க. அது என்ன பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி, ஹிட்லரை பற்றி, முசோல்னி ஹிட்லர் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி. இட் வாஸ் நாட் லைட் ரீடிங். ஐ வாஸ் ரியலி திங்கிங் என்ன இந்த திஸ் கேர்ள் இஸ் ஸோ வெரி இன்ட்ரெஸ்டட் இன். ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஹெர்செல்ஃப் பியூட்டிஃபுல்லி தோ ஷி நெவர் ஆப்டட் ஃபார் பாலிடிக்ஸ். அதாங்க இருக்கிறது. அவங்களே அறியாமலே அரசியலுக்கு அவங்க தயாராகி இருந்திருக்காங்க. அப்போ பிகாஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பார்த்தாங்க. என்ன இவ்வளோ பெருசாக புக் வால்யூம்ஸ். இட் வாஸ் லவ்லி டு see that. இப்போ ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸு நியாயமான விஷயம். பட் ஷோ அப்படி கிடையாது. ஷோ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரானார், பத்திரிகையாளர் ஆனார், அதுக்கப்புறம் ஒரு சிறந்த அரசியல் ஆலோசகர் ஆனார். இப்போ பல கட்டங்களில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? ஷோ கடைசி வரைக்கும் சந்திச்சுட்டு தான் இருந்தேன். ஷோட்ட என்ன வெரி இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பயந்த சுபாவம். நாட் தி போல்டு ஷோ ஹூ கேம் அவுட் லேட்டர். நான் ஒரு நாள் கேட்கவே கேட்டேன், திடீர்னு உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு. என்னை ஒரு கார்னரில் போட்டு அந்த எலி அடிக்கிற மாதிரி துரத்தின்னு வந்தாங்கடா. திரும்பிட்டேன். ஓஹோன்னு பயப்பட ஆரம்பித்தான். இது பெட்டர் வாங்கணும் போல் இருக்கேன். ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் பேக்னா சிச்சுவேஷன். ஆமாம், அதாவது இதில் என்ன எடுத்து அந்த காலத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரைட் பாலிட்டிக்ஸ் தொட்டு ஸ்டேஜ் ப்ளே பண்ணதே கிடையாது. திடீர்னு வென் திஸ் மேன் கேம், அது மாதிரி ஒரு கூட்டம் பார்த்துருக்கவே முடியாது. ஆமாம், நான் பார்த்து ஃப்ரைட்டனிங்காக இருக்கும் கூட்டம். அப்படி சோன்னு நீலு பிகேம் ஃபேமஸ்ஸு, அம்பி பிகேம் ஃபேமஸ்ஸு, காத்தாடி பிகேம் ஃபேமஸ், எவ்ரிபடி. அப்போது நிறைய பாலிட்டிஷியன்ஸ் ட்ரைங் டு புல் ஹிம் அப். சில பேர் ப்ளஸ்ஸு தட்டி கொடுத்தவன் ரொம்ப பேர். அவனுக்கு இவன் ஷிஃப்டிங் கேம்ப்ஸு கிளியர் கட்டாக இல்லை. அவன் நான் ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், நீ என்ன இது மாதிரி திடீர்னு இங்கே போன வாரம் பிறகு அவரை திட்டின்னு இருந்தேன் போய் பண்ணு. அது தப்புன்னு இப்போ தான் தெரிஞ்சுது, திருத்தின்னு விட்டேன். அதில் என்ன தப்பு ஆர்குமெண்ட்டு. பட் வந்து அந்த காலத்துலேயே காலேஜ்லேயே கண்ணதாசன்லாம் பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணுவான். ரொம்ப அழகாக பண்ணுவான். சார் டே அனதர் பாரதிடா, அவங்கள பற்றி தெரியாது இருக்கடா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கற்றுவான். அனதர் பாரதி இந்த மேக்கிங், சும்மா சினிமா பாட்டு எதிரானலாம் நினைக்காது நீ. கண்ணதாசனோட நல்ல நட்பு, சிவாஜியோட நல்ல நட்பு, எம்ஜிஆர் ஆஃப்டர் ஜெய்ப்பூர் இன்சிடென்ட் அதுக்கப்புறம் இட் பிகேம் வெரி வெரி அட்டாச் டு தம், வெரி அட்டாச் டு தம் சொல்லுவான். நான் என்னமோ நினச்சேன்டா எம்ஜிஆரை மாபெரும் மனிதன் என்கிட்ட சொல்கிறேன். அவன் என்ன இன்சிடென்ட்னால் அப்படின்னு, அதாவது ஜெய்ப்பூரில் அடிமை பண்ணுக்கு போயிருக்கான். நைட்டு போய் இறங்கிட்டாங்க. அங்கே இறங்கிட்டோன்னே நைட்டு வந்து காமன் டேபிளில் சாப்பிட சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். எல்லோரும் மீட் பண்ணோம். ஷோ மட்டும் வரல. இடன் கம் ஃபார் தி டைனிங் டேபிள். எங்கே காணவனு கேட்டாரான். அதில் சிக்கு வந்து ட்ராவல் பண்ண இல்லை, ஜுரம் வந்துடுச்சுன்னாரு. அவர் சாப்பிட்றத நிறுத்திட்டு வென்ட் டு ஹிஸ் ரூம். போய் பார்த்துட்டு அடடு ஜுரம் அடிக்கிறதுன்னு சொல்லி எம்ஜிஆர்ஸ் டாக்டர் ஆல்வேஸ் யூஸ் டு ட்ராவல் வித் ஹிம் அந்த ஸ்டேஜெல்லாம். அவர் கூப்பிட்டு நைட்டு பூரா சோவோடு இருன்னு சொல்லி அவனுக்கு கஞ்சி கஷாயமும் போட்டு கொடுக்க சொல்லி தென் ஹீ கேம் அண்ட் ஹேட் இஸ் ஃபுட். அவன் ரொம்ப எழுந்து போயிட்டான். ஏடா நான் ஒரு சாதாரண அமைச்சூர் நடிகன் இப்படி வந்து அந்த ஆள் பார்த்துட்டு நோ ஒண்டர் இஸ் ஸோ பாப்புலர் அப்படின்னா. உண்மைதானே. பியூட்டிஃபுல் இன்சிடென்ட், பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். அதே மாதிரி இவரை பற்றி ஒரு தடவை அசந்து போயிட்டான். சிவாஜி முக்தா சீனிவாசன் படம். இவர் சீன் நடந்துட்டுருக்கு லஞ்சுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டுருக்கார். ஆக்ட் பண்ணி முடித்தோடனே கட் முக்தா சொல்லியாச்சு. எல்லா லைட் பாய்லேருந்து எல்லோரும் கிளாப்பிங். இவன் மட்டும் சும்மா இருந்திருக்கான். இவர் கண்ணு ஓடிண்டே இருக்குமே சிவாஜிக்கு தான். ஆமாம், ஒரு ஆள் பாராட்டலாம் கூட பார்த்துட்டே இருந்திருக்காரு. வெளில வந்தோடனே வாங்கோ இவா சாப்பாடு தான் சாப்பிடுவில்ல, நம்மாத்த சாப்பாடு சாப்பிடுவேன் சார் சொல்லியிருக்கேன். வா ரூமுக்கு வா, உங்கள்கிட்ட பேசணும்னு அழைச்சின்னு போயிட்டார்.
இது ஷோ என்கிட்ட பர்சனலாக சொன்ன சமாச்சாரம். ஆக்ஷன் போயிட்டாருன்னா போன உடனே 2 பேரும் ஸ்மோக் பண்ணுவா இல்லையா, சாப்பிட்டுட்டு ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துட்டு அப்புறம் அந்த சீன் அவ்வளோ பிடிக்கல போல் இருக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சிடறான். இவன் தான் பயந்துட்டே இருந்தான்டா ஆரம்பிச்சிட்டார். அதை ஏன் பிடிக்கல உங்களுக்கு, அவளாம் கை தட்டினாலேன்னு கேட்டுறான். சார் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. அப்படியா கட்டபொம்மன் பார்த்தேளா அப்படின்னு கேட்டேன். பார்த்தேன். அதில் வந்து ஜாக்சன் துறையோட பேசுகிறது பிடிச்சிருந்தது. சில இடத்துல கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது சொல்லிட்டு சார் 4 விதமாக ஆக்ட் பண்ணி காமிச்சாராம் அந்த சீனை. ஹவு தட் சீன் கேன் பி இன்டர்பிரட்டட். இசட் ஹாலிவுட் நடிகன் எப்படி பண்ணுறான்னு வேணுமா, ஷோ மாதிரி இருக்கிறவளுக்கு என்ன வேணும்னு சொல்லட்டுமா, பண்ணி காமிக்கட்டுமா. நம்ம ஜனங்களுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது, அதை நான் ரீச் பண்ணால் தான் ஐ வில் ரீச் கும்பகோணம் அண்ட் அதர் பிளேசஸ். நான் ஷோக்கு ஆக்ட் பண்ணேன்னா அங்கே ரீச் ஆகாதுப்பா. என்ன கலைஞன் சார், அழுதுட்டேன்னு சொன்னான் சார். அவன் எக்ஸ்ட்ராடனரி சார். அவன் எங்கே வந்து சிவாஜியினுடைய மிகச்சிறந்த ரசிகரானீங்க நீங்கள்? எந்த இடத்துல நடந்தது அது? பராசக்தி முதல் நாள் முதல் ஷோ ஐ வாஸ் இன் பாரகன் தியேட்டர். யாரோ கேட்டா என்ன அதுக்குள்ளே ஏன் போய் பார்த்தேன், போப்படாதுன்னு சொன்னேன், என்ன போய் பார்த்தேன். அந்த படம் பார்க்க ஒரு ப்ராபகண்டா இருந்தது அப்போ. ஆமாம், ஆன்டி காடு, ஆன்டி ஹிந்துஸு எல்லாம் இருக்க மாதிரி தெரிஞ்ச நிறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சான். அது சென்சார்லயே பாட்டி வந்து போன எதிர்ப்புகள் அப்போ இருந்தது. பாட்டி அந்த பக்கம் போனால் கை காலம் உடச்சி விட அப்படின்ட்டான். பாட்டி அதில் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் இல்லை, நான் கம்பைன் ஸ்டடி போய்ட்டு ஒரு 2 போயிட்டேன் தீபாவளி அன்னைக்கு. பேரகனில் ஃபஸ்ட் ஷோ ஐ லாஸ்ட் மை செல்ஃப். அதாவது சூப்பர். இன்னைக்கு வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை. சிவாஜி ரிட்டையர் ஆகி அவர் காலம் அனுப்புகிறோம். அவர் வாட் வாஸ் த இம்பேக்ட் இட் டிட் த ஃபஸ்ட் ஃபிலிம்ன்றது நாட் எ ஜோக் லக்ஷ்மன். ஆக்சுவலாக ஐ குட் சி தி ஆடியன்ஸ் வர் ஸ்பெல் பவுண்ட். இந்த இன்டர்வல் மணி அடிச்சோன்னா டப்படப்பன்னு இந்த சிகரெட் போடுவோம் அந்த காலத்தில். உடனே சிகரெட் பிடிச்சானோ ஒரு 5 நிமிஷம் ஒரு இதுவே இல்லை, சலனமே இல்லை. எல்லோரும் ஸ்க்ரீனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இதில் என்ன வேடிக்கை, வெளில வர முடியல. ஆமாம், இட் வாஸ் அதாவது அது வரைக்கும் அன்ஹர்ட் ஆஃப் அன்சீன் ஆக்டிங். உண்மை. பிகாஸ் நமக்கு அதுக்கு முன்னாடி தியாகராஜ பகதூர், சின்னப்பா, மகாலிங்கம், பிரில்லியன்ட் சிங்கர்ஸ். யூஆர் ஆல் ஹாப்பி வித் அவள் பாட்டை கேட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைலாக் வந்தது. எம்ஜிஆர் வாஸ் தேர், கேஆர் ராமசாமி வாஸ் தேர். கொஞ்சம் வந்தது. த வே திஸ் மேன் டெலிவர்ட், அதில் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான், அதில் பார்த்தேன்னா மானோ ஆக்டிங்கில் ஒரு 8 ரோல் பண்ணியிருப்பார் அந்த மதுகில் உட்காந்துட்டு. ஸோ இதில் என்ன வேடிக்கைன்னா, எனக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்டில் எஸ் பாலச்சந்தர் பேரகன்ல. ஆமாம், வினய் எனக்கு ரொம்ப பழக்கம். அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ தெரியும். பார்த்தார் என்ன எப்படி இருக்குது படம் அப்படின்னார். சார் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பையன் அப்போல்லாம் பையன் அவர். உடனே ஒன்று நோட் பண்ணு, எல்லோரும் சொல்லுவாங்க டைலாக் டெலிவரி, எமோஷன்ஸு. இந்த பையனுடைய காமெடி சென்ஸ் தமிழ்நாட்டில் எவனும் கிடையாதுன்னார் அவர் ஃபஸ்ட்டு ஃபிலிமில். அப்புறம் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் அது. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி, சபாஷ் மீனாலாம் பார்க்கறச்சு அந்த மேன் கலாட்டா கல்யாணத்தில் காமெடியாகவே பண்ணார். எந்த ஹீரோ அடி வாங்குவான் சார் சீனில் சொல்லுவோம். அதில் என்ன ஆகிடுது எனக்கு, ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் சிவாஜி ஃப்ரம் ஜல்லிக்கட்டு ஆன்வர்ட்ஸ். ஜல்லிக்கட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அது? இல்லை, அதுக்கு முன்னாடி மோகன பொண்ணையை பண்ணேன். அதில் சீன்ஸ் டுகெதர் கிடையாது. இதில் நீ வந்து இதில் கோர்ட்டில் மாட்டி விட்டீங்க. ஆமாம், எழுந்து நான் போக விட மாட்டேன். மொல்ல அப்படி நகருவேன். எங்கே போகிறேன்? ஒன்றும் இல்லை சார், வெளியில் போய் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு தான் இதெல்லாம் கிடையாது ஒன்றும் அப்படி மாதிரி கிடையாது சார். உட்காருங்க, கோட்டை கைட்டு உட்காரலாம், தப்பு இல்லை. இதில் என்ன எனக்கு, நான் யூஸ் டு திங்க் சிவாஜி வந்து மேக்னிஃபிசண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறச்சே நம்ம ஒன்றும் அவர் கூட பண்ணல, லேட்டர் ஹாஃபில் தான் பண்ணான். ஆனால் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் ஹெல்ப் மீ பிகாஸ் இட் ஸோ மச் ஆஃப் டைம். கரெக்ட். அண்ட் அவருக்கு பேசுறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் செட்லேயே. மணிவண்ணன் இப்படி ஓடி போடுவார், சத்யராஜ் இப்படி போடுவார். ஸோ உட்காந்து இல்லை. ஆமாம், எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா சார்? எக்ஸ்ட்ராடினரி. நான் ஒரு புக்கு எழுதியிருக்கேன், தித்திக்கும் நினைவுகள்னு. அதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் சிவாஜி பற்றி எழுதியிருக்கேன் நான். இதில் என்ன வேடிக்கைன்னா 2-3 இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன் சார். நான் ஒன்று வந்து உட்காந்து பார்த்துனே இருந்தேன் ஜல்லிக்கட்டில், பேச்சே இல்லை. நான் சொன்னேன் சார், சாதாரணமாக உங்கள் கண்ணு குத்தும், நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஜல்லிக்கட்டில் ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு நான் பேசுவேன் இல்லையா, பாதி பேசி முதுகில் ஓங்கி தட்டுவார். ஆமாம், நான் சுதாரிச்சுன்னு பேசினேன். நீங்கள் சொல்கிற யூஸ்வலாக தட்டினா எடுத்துருவாங்க. மியூசிக் ஐட்டமில் எடுத்தோம். ஆமாம், அதில் வந்து பார்த்துருந்தாரு. என்ன சார்ன்னு, இல்லைடா உன்னோட ஹைட்டும் கலரும் இருந்தால் நான் உலகத்தை விற்றுட்டு வந்திருப்பேன்டான்னார். தேர்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். நான் சொன்னேன், கேட்கறதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது,
ஆனால் என்னோடய ஹைட்டும் கலர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். என்னோடய ஹைட்டும் கலர் இருந்தால் ஐஜி, கமிஷனர், பணக்கார அப்பா, இதுக்கு தான் லாயக்கு. சார் உங்கள் வெரைட்டி வச்சு நீங்கள் ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் எனிபடி அப்படா அப்படின்னார். நான் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். என்னை உட்காத்தி வச்சு தலையில் ஒரு விக்கை தூக்கி வச்சுருங்க, கையில் ஒரு நாதஸ்வரத்தை கொடுங்க, மோகனாம்பாள் காதலாவது கத்திரிக்காயன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தான் சார் பொருந்தும். வி ஆர் நோவேர் நியர் யூ அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார். சார் நவராத்திரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சார் 9 ரோல் வந்து இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபீட் அப்படின்னு. சாமண்ணான்னு ஒருத்தர் 1942 ஸ்டேஜில் பண்ணுறாரு தெரியுமா 11 ரோல் அப்படின்னு கேட்டார். அதாவது நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எப்போவுமே அவள் வந்து சுயம்பு மாதிரி தான் பேசுவாள். நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், கொஞ்சம் குறைச்சி பேசலாம் கொஞ்சம் பேசலாம். இவர் பாக்கி பேர் என்ன பண்ணான்னு சொல்கிறது இவர் தான் பார்த்தாங்க. இந்த சாமண்ணா பண்ணது வந்து டம்பாச்சாரின்னு ஒரு ஸ்டேஜ் பிள்ளையாம். 11 ரோல் பண்ணாராம். அதில் 6 ரோல் வேறு வேறு லாங்குவேஜ் பேசுவாராம். அதில் கம்பேர் பண்ணால் இது என்னது அப்படின்னாரு. என்ன சார் இது அப்படின்னா. அதே மாதிரி உத்தமபுத்திரன் பேசிகிட்டு இருந்தேன். இந்த செகண்ட் ரோல் ஒரு நாளைக்கு ப்ரில்லியன்ட் சார் நீங்கள் என்ன சின்ன பண்ண 42லேயே பண்ணிட்டார, அப்போ என்ன டெக்னாலஜி இருந்தது அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் தான் என்னை பிரமிக்க வச்சுது, அவர்கிட்ட பிரமிக்க வச்சுது. இல்லை மற்றவங்கள காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது. ஸோ அதனால் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட வந்து கிரகிக்க முடிஞ்சது. பேசிக்கிட்டே இருந்தோம். அவருக்கும் போது போல எனக்கும் போது போல. மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரோட நீங்கள் படங்கள்லாம் நடிக்கல, ஆனால் நிறைய பழகிட்டேன் சார். அதான் எப்படி அந்த சர்ப்ரைசிங் சார். ஒய்ஜிபி ட்ரூப் தான் எல்லாத்துக்கும் காரணம். இல்லைன்னா எங்கேயோ நான் தான் சொன்னேன், இன்டர்நேஷனல் கம்பெனிக்கும் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பாதையை போட்டு விட்டார். அதுக்கப்புறம் சமோ தே டுக் அ லைக்கிங் டு மீ. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. அண்டர் செக்ரட்டரி ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். 25வது பிளே எம்ஜிஆர் ப்ரிசைட் பண்ணுறார். ஸோ அப்போ எம்ஜிஆர் வந்து பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை எங்கள் மனசில் ஆஸ் அன் ஆக்டர். ஷார்ட் ஃபைட்டிங் போடுவார், அதெல்லாம் பிடிக்கும், அவ்வளோதான் எம்ஜிஆர். பட் சிவாஜி ஆல்ரெடி வந்தாச்சு. அந்த சிவாஜி மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தோம். சிவாஜியுடைய தாக்கம் இருக்குது, தாக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. எம்ஜிஆர் தாக்கம்னு ஒன்றும் கிடையாது. அந்த சண்டை படங்கள்லாம் போய் பார்த்தேன். நான் வந்து ராஜகுமாரியே பார்த்தோம். ஸோ இன்டர்வெல்லில் வந்து பேசினார். அண்டர் செக்ரட்டரியில் வந்து நான் ஒரு தாடி வச்ச வருஷம். இன்டர்வெல்லில் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணார், எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணுவார். எல்லா ஆர்டிஸ்ட் பேரையும் நோட் பண்ணிட்டு கூப்பிட்டு விட்டு தட்டி கொடுப்பார். ட்ராமா முடிஞ்சு நான் உள்ளே போயிட்டேன். அண்ணாமலை மன்றத்தில் பிளே எண்ணெய் போட்டு அந்த கல்லில் தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து கொடுத்துருவார். பாச்சனா எப்படி விட்டுவார்னா, ரோமங்கள் கட் பண்ணி இந்த மாணிக்கம்னு நம்ம ஜெயசங்கர் மேக்கப் மேன் இருந்தான் இல்லையா, அவன் தான் எங்களுக்கு மேக்கப் மேன். அப்போ அவன்கிட்ட 4 மணிக்கே போட்டுடுறா அவனுக்கு ரோமாக ஒட்டிடுவான் கம் போட்டு. அதை எடுக்கிறதுக்குள்ளே எம்பாடு ஆகிடும். பட் ஒரு வெறி அந்த காலத்தில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் ஓடி வந்தார். வந்துட்டு எம்ஜிஆர் ஸ்டேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார், உங்களை பார்க்கணுமான்னார். எனக்கு ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட். எம்ஜிஆர் அப்போ வந்து ஆல்ரெடி வெல் நோன் நேம், வெரி பாப்புலர். நான் வந்து அமைச்சூர் நடிகன் முதல் நேரம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிட்டு அவசரமாக கை துடைச்சின்னு போனேன். இப்போ என்ன பண்ணார், இவ்வளோ தூரம் வந்தவுடனே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கையை இப்படி பிடிச்சிட்டார் சார். இங்கே கொண்டு வந்துட்டார். அவர் கையால் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டார். பண்ணிட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தார் சார். படன்னு கை கால் ஆட ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு அதாவது ஒரு சைக்கோ அனலிஸ்ட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். ஐயோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. அவருடைய ஆசான் கேபி கேசவனா. ஆமாம், அந்த கால நாடக நடிகர், பிரமாதமான ஆக்டர். அந்த காலத்தில் பிரமாதமாக பண்ணுவானா ஸ்டேஜில். பிரில்லியன்ட் ஆக்டர். பர்டிகுலராக சூட் போட்டால் ரொம்ப ரசிப்பானா எம்ஜிஆர். நீங்கள் இந்த நாடகத்தில் சூட் போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு என்னுடைய ஆசான் ஞாபகம் வந்ததுன்னு பிளாக்குன்னு கல்லில் தண்ணி வந்து கொடுத்து எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை சார். அதாவது பழகிறேன், நான் நிறைய பேர்கிட்ட பழகிட்டு இருக்கேன், இன்றைக்கும் பழகிட்டு இருக்கேன். அந்த நைசிட்டிஸ்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல எனக்கு. அவர் கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, போகிறச்சே ஜானகி மாட்டு சொல்லிட்டு போயிருந்தால் தெரிந்து போச்சு. அதுவும் என்ன மாதிரி பாராட்டு, சும்மா நல்லா நடிச்சிங்கன்னு சொல்கிறது வேறு இல்லை, யாரோட உங்களை ஒப்பிடுறாரு, எவ்வளோ பெரிய விஷயம். இதில் என்ன வேடிக்கை கேளுங்க, அடுத்த 15 நாளில் அண்ணாமலை மன்றத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு பேலே டீம் வருது. மெசேஜ் ஒய்ஜிபி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒய்ஜிபி என்ன சொன்னால், டேய் நீங்கள்லாம் வந்து கேட்டில் நில்லுங்க, நீ விவிஐபியில் பார்த்துக்கூடா, யார் சார் எம்ஜிஆர் வரேன்ருக்கார், ஜெமினி கணேஷ் சாவித்திரி வரேன்ருக்கா, வைஜெயந்திமாலா பாலி வரேன்ருக்கா, எல்லோரையும் கொஞ்சம் நீ தான் உட்காந்துக்கணும். ரைட், எல்லோரும் நின்றுருக்கோம். எம்ஜிஆரும் ஜானகியும் வந்தாங்க. நான் வந்து நமஸ்காரம் பெருமையாக பார்த்த ஞாபகம் போயிட்டார். எனக்கு ஆனால் ஷாக்கு, என்ன அது 10 நாள் முன்னாடி ஆக ஓனர் கட்டுக்காதையே போயிட்டாரு அப்படின்ட்டு. வைஜெயந்திமாலாம் பாலியே வந்தவொடனே கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டு திரும்பி வரேன். இவர் ஃபஸ்ட் ரோவில் எட்ஜ் சீட்டில் இவர் உட்காந்துருக்கார், பக்கத்தில் ஜானகிம்மா. வந்த லக்ஷ்மண் டபால்னு எழுந்தார், கையை பிடிச்சிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பினார். எனக்கான என்னதுன்னு,
இல்லை அன்றைக்கி வந்து தாடி சூட்டில் இருந்தீங்க இல்லையா, அடையாளம் தெரியல எனக்கு, ஜானகி சொல்லிச்சு, நான் கவனிக்கலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன கெஸ்டர்? எங்கேயோ போயிட்டார். ஃப்ளாட். அதுக்கப்புறம் நான் எம்ஜிஆர்னா ஃப்ளாட். எப்படி சார் ஃப்ளாட் ஆகாமல் இருக்க முடியும்? இல்லை நான் தான் நினச்சின்றேன், நாம் வந்து ஹாலிவுட்ன்றோம், அதை தான் பார்ப்போம், கேரி கிராண்ட்டு, ஜானி பீஸ்முலர்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஆள் வந்து இப்படி ஒரு செகண்டில் டபுள் கிராஜுவேட்டு, ஃபிலிப்ஸில் வேலையாருங்க, எல்லா சொஃபிஸ்டிகேஷனும் பேக்ரவுண்டில் இருக்குது. அதில் இவர் ஒரு சுண்டி வரலால் இப்படி இழுத்துட்டார, சாதாரண பாமர மக்கள் எந்த மூளை இவர்கிட்டன்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆமாம், அந்த கரிஸ்மா இஸ் சம்திங் ஃபினாமினல். பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் சார். அப்போது ஸ்பீடுவேக்கு வந்துட்டேன். ஸ்பீடுவேல மேனேஜராக இருக்கேன். ஏறி உட்காந்தாச்சு. அதாவது 5th ரோவில் அந்த ஆவரோ அப்போ ஃப்ளைட்டு 5th ரோ ஒன்று தான் கால் நிட்டிக்க முடியும், எனக்கு கொஞ்சம் கால் நீளமான கால். ஸோ ஆஃபீஸை சொல்லி 5th ரோ ரிக்வஸ்ட் பண்ணி 5th ரோவில் எயில் சீட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து இந்த ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இன்வேரியபிள் என்ன பண்ணுவேன், இந்த பாம்பேயோ டெல்லியோ பெங்களூரோ போகிறச்ச ஏர்போர்ட்டில் ஒன்று வாங்கிடுவேன், புது புக்கு. போய் இறங்கிறதுக்குள்ளே முடிச்சிடுவேன். இது வழக்காது. அதுலேருந்து தான் 3 பிளே யூஏகே போட்டிருக்கேன். பேஸ் பண்ணி ஏறி உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், புக்கு படிச்சுட்டேன். திடீர்னு பக்கத்துலேருந்து, வணக்கம், நான் உங்கள் ரசிகன், என் பேர் நாராயணன் நம்பியார் அப்படின்னு திரும்பி பார்த்தா எயில் சீட் தாண்டி அந்த பக்கம் நம்பியார் வந்து உட்காந்துருக்கேன். நான் கவனிக்கல. சார் எப்படி சார் இருக்கீங்கன்னா, எங்கே ஷூட்டிங்க அப்படின்னாரு. இல்லை சார் ஆஃபீஸ் விஷயமா போயிட்டுருக்கேன்னு. யார் ஷூட்டிங் சார்ன்னு கொஞ்சம் காத்திருக்கிறது. அதுக்குள்ளே நான் அவசரம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சா லதா வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தார். நேர அப்போ வந்து அவருடைய அந்த திருப்புமுனை, வாழ்க்கையின் திருப்புமுனையில் சொல்கிறேன்னா, உரிமை குரல் ஷூட்டிங்கு போகிறாங்க ஸ்ரீதர் படத்துக்கு. நேராக வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டார். அவருக்கு வந்து 2 சீட்டு காலி பக்கத்தில், ஆல்ரெடி புக்டு. அவருடைய அசிஸ்டண்ட் யாரோ வந்தாங்க, ஒரு 10 பேப்பர் கொண்டாந்து பக்கத்தில் வச்சேன். இவர் அதில் எடுத்து ஒன்றா படிக்க ஆரம்பிச்சார். ஃப்ளைட்டு கிளம்பி எடுத்து நான் இதில் மூழ்கிட்டேன். வண்டி போய் நின்றுது. நின்ன உடனே நம்பியார் எழுந்துட்டு என்ன உட்காந்து இன்னும் புக்கு படிச்சுருந்தா அப்படி வரலையான்னார். நான் வந்து ஹேண்ட்பேக் ஒன்று தான் சார். நான் சொன்னேன் 10 பக்கம் இருக்குது சார், முடிச்சுடுவேன், நீங்களாம் இறக்கிறதுக்குள்ளே முடிச்சுடுவேன், அப்புறம் மீட் பண்ணுவோன்னா அவர் இறங்கி அவர் லதா எல்லாம் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பக்கத்தில் ஒரு ஷேடோ பார்த்தா இவர் நிற்கிறார். எம்ஜிஆர் ஏன் இந்த பிளேன்லேயே வந்து கூட எங்கிட்ட வந்து பேசலை அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் ஏதோ பேப்பர் படிச்சு எப்படி பதில் சொல்கிறது? இல்லை நீங்கள் ஏதோ பேப்பர் சுவாரஸ்யமாக நியூஸ் எல்லாம் படிச்சேன், ஐடியன் வாண்ட் டிஸ்டர்ப். நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பேப்பர் முடிச்சு, நீங்கள் தான் படிச்சுட்டு இருக்கீங்க இன்னொன்று சொல்லிட்டு உடனே ஒய்ஜிபி சார் ஏர் ஹோஸ்டஸ் இங்கே நிற்கிறா சார், இங்கே பேசிட்டு இருக்கார். ஒரு செகண்ட் கை காமிச்சிட்டார். எனக்கானா அழிஷன் வெளில போகிறதா, இவர் போகாத போது நான் எப்படி போகிறது நின்றுட்டுருக்கேன். ஒய்ஜிபி இப்போல்லாம் ட்ராமா கூப்பிடுறது இல்லையே, நான் அரசியலுக்கு வந்துட்டேன் நான் கேட்டார். நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை சார், புதுசாக ஒன்றும் போடலை அப்படின்னு. ஞாபகம் வச்சுட்டுருக்கீங்களா எல்லோரும்? நல்லா ஞாபகம் வச்சுட்டுருக்கோம் சார். சரி இப்போ என்ன ஆஃபீஸ் விஷயமாவா ஷூட்டிங்கானார்? ஆஃபீஸ் விஷயமா சார். ஆஃபீஸ்னால் என்ன பண்ணுவீங்க? டீலர்ஸை பார்ப்பேன் சார். எங்கே பார்ப்பீங்க? மகாத்மா காந்தி ரோடு, பிரிகேட் ரோடு சார். எத்தனை மணி வரைக்கும் பார்ப்பீங்க? 8 மணி வரைக்கும் பார்ப்பேன். பிரிகேட் ரோட்டில் லெஃப்ட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு ஹோட்டல் இருக்கும், கேஆர் விஜயா. இது அங்கே தான் தங்கியிருக்கேன். அங்கே முடிச்சுட்டு நிறைய சாப்பிட வந்துடுங்க. எனக்கானா கையும் ஓடல காலும் ஓடல. அதாவது அவர் ஒரு நம்பியாரை ஒரு நாகேஷ் சாப்பிட விட்டா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹூ ஆம் ஐ? ட்ராமாவில் பார்த்துருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. வரேன் சார். அவர் பாருங்கள் சார், அவருடைய டெக்னிக்கு. அவர் என்ன பண்ணார், படி இறங்குறார். இந்த ராஜாராணி கையை கோத்துன்னு இறங்க மாட்டாங்க, அந்த மாதிரி என் கையை கோத்துனார். படியில் இறங்குறார். வெளியில் பார்த்தா 3000 பேர் இருக்கிறான். விசில் பறக்குதுன்னா உங்கள் வீட்டு பறக்கிறது எங்கள் வீட்டு இல்லை. 3 சமாதானம் நான் புரிஞ்சுட்டேன் அவர்கிட்ட. ஒன்று, ஒரு சாமானியனோடய நான் ஃப்ரெண்டாக இருக்க முடியும், ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறார். 2வது, நம்பியார் போயிருக்கார், லதா போயிருக்கார், இவர் வருவார்னு தெரியும், வெயிட் பண்ண வச்சார் சார். அடிக்கிறான் கிளாப்ஸும், அதுவும் தாங்க முடியல. இவர் இந்த டார்மேக்கில் அப்படியே கையை கோத்துட்டு 8:15 வந்துடுங்க எடுத்து போயிட்டார். நேராக அம்பாசிடர் நிற்கிறது. இவர் 2 பொட்டி தூக்க போகிறாரா, நேராக போய் காரில் இருந்தார், போயிட்டார். எல்லாரும் கை அழிச்சிட்டு. நம்ப மாட்டேன் லக்ஷ்மண், 2.5 மணி நேரம் ஐ குண்ட் கம் அவுட் ஆஃப் தி ஏர்போர்ட். அவ்வளோ பேர் இங்கே வந்துட்டானுங்க. பிடிச்சி பிராண்டி இருக்கான் பாரு கை. தலைவர் தொட்ட கை, தங்க தலைவன் தொட்ட கை. என்ன சார் பேசினார் உங்கள்கிட்ட? ஐயோ நாங்கள் ஒன்றும் உருப்படியாக ஒன்றுமே பேசினார் சார். ஏதோ பேசியிருக்காரு சார், இவ்வளோ நேரம் ஆச்சு, உள்ளே வேறு உட்காந்து பேசினார் சார். விதவிதமாக என்ன யாருன்னு எவனுக்கும் தெரியாது. அப்போது கரிஷ்மா. ஐயோ, கரிஷ்மா மட்டும் இல்லை, ஹி மேக்ஸ் யூ பாப்புலர் தி பீப்புள். அதுதான் அவர்கிட்ட ஒரு இது. எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு 1000 பேர் கிடைச்சா கூட இப்படி திடீர்னு லக்ஷ்மண் கொஞ்சம் வாங்க அப்படின்னு கை காமிப்பாரான். பழக்கம் இல்லை, பட் எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ராத்திரி போனேன், உட்காந்து அவரோட சாப்பிட்டேன். அது வேறு போர்ச்சி ஒன்றுன்னு சொல்லிட்டு போனேன் சார், வெத்த குழம்பு வைக்க சொல்லிருக்கேன்னு.
என்ன மைண்ட் செட் பாரு. எங்கே போகிறது சார்? அவருக்கு இருக்கிற 1008 விஷயங்கள் இது எப்படி ஞாபகம் இருக்கும்? அண்ட் ஐ ஹேட் வெரி என்ஜாயபிள். 10:30 மணி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு சும்மா ஜென்ரலாக பேசியிருந்தார் ட்ராமாவெல்லாம் பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் எங்கே அதெல்லாம் கேட்டேன். ஸோ அது பிகேம் ஒரு லெஜெண்டுன்னா ஹி ஹேஸ் டு பி எ லெஜெண்ட். அதுக்கு சொல்கிறேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.